12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகம் இது சார்ந்ததே கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேக பூஜை. அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்னாக்க இறைவன் வந்து நீ கூட்டாலும் வர மாட்டான், நான் கூட்டாலும் வர மாட்டான். நான் பண்ண வந்துருவியா மரியாதை கொடுத்தாதான் வருது. யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்தாதான் வருவான். அப்ப இறைவன் வந்து எதுக்கு கட்டுப்பட்டு வருவார்னாக்க எந்த ஒரு வார்த்தைக்கும் கட்டுப்பட மாட்டாரா சுவாமி. வேத மந்திரத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார். எதுக்கு? வேதம் கீதம் ஞானம் இதுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாராம் சுவாமி. ஏய் வாடா நான் கூப்பிட்றல பூஜை பண்றேன்ல உங்களாட என்ன வந்துருவையா வரமாட்டார். எதுக்கு கட்டுப்பாடுவாரு? மந்திரத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் இறைவன். அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா சுவாமி இறைவன் எங்க இருக்கிறான்னாக்கா இறைவன் எங்க இருக்கிறான் சொல்லலாம். தூண்ல இருக்கான் துரும்புலையும் இருக்கான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே போலதான் அந்த தூணுலையும் துரும்புலையும் இருக்கிறான்றதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா இரண்யகசு நரசிம்ம சுவாமி தூண்ல இருந்தார். துரும்புல இருக்கிறது வந்து சாலி கிராமத்துக்கு இந்த கல்லெல்லாம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து யாரும் செஞ்சது கிடையாது. எங்கேயோ ஆற்றுலையோ குளத்துலையோ இல்லை ஏதோ இந்த மாதிரி பாறைகள்லையோ அங்கே இருக்கிறது தான் அந்த கல்லுங்கள்லாம். இதுதான் தூண். துரும்புன்றது அந்த துரும்பு. துரும்புன்றது இது. தூணுன்றது நரசிம்ம சுவாமி தூணில் அவதரிச்சார் இல்லையா. தூணு அடிச்ச உடனே இரண்யகசு வந்து தூணு எங்க இருக்கிறவங்க காட்டு பக்த பிரகலநாதன் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்புல இருப்பான்னு சொன்ன உடனே அப்ப இரண்யகசு என்ன பண்ணுவான்னு அவன் கையில் இருக்கிற கதையை வச்சு தூணு அடிப்பான். படான்னு அடிச்ச உடனே அந்த தூண் இரண்டாக பிளந்து நரசிம்ம சுவாமி அந்த தூண்ல இருந்து அவதரிச்சாராம். அதனாலதான் அன்னைக்கு தூண்ல இருந்து அவதரிச்சாதான் என் கடவுள் எங்க இருக்கிறான்னா தூண்லயும் இருக்கிறான் துரும்புலையும் இருக்கிறான் பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த துரும்பு என்பது இந்த சாலி கிராமம். இந்த வச்சுக்கிறீங்க பாத்தீங்கன்னா ஆதி நாள்ல கடவுள் முன்னோர்கள் வழிபட்டது. அதுக்கு முன்னாடி கடவுள் வழிபட்டதுன்னு காட்டீங்கன்னாக்க ரிஷிங்கெல்லாம் வழிபட்டதுன்னு பார்த்தாக்க இந்த மாதிரி யாகம் மட்டும்தான். அப்போ வந்து நம்ம கடவுளை எத்தனை வகைப்படி வழிபடுறோம்னாக்க 3 வகைப்படி நம்ம வழிபடுறோம். இந்த 3வது வகைப்படி தான் இந்த மாதிரி சுயம்ப வச்சு நம்ம வழிபடுறது. ஏன் இந்த 3வது வகைப்படி நம்ம வழிபடுறோம்னாக்க மந்திரம் தெரியாது, கலசத்துக்கு என்ன பூஜை பண்ணணும்னு தெரியாது. அப்ப ரிஷிங்க ருக்கு எதிர் காமம் அதர்மணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதம் பாரி 4 யுகம் உண்டு. கிரேதா குரோதா துவாபரா கலியுகா இப்படி சொல்லக்கூடிய 4 யுகம் உண்டு. இது 4வது யுகம். இது என்ன யுகம்? இது 4வது யுகம் கலியுகம். மாயை தர்மம். அப்ப இந்த கலியுகம் வந்து தர்ம வழியில் நடந்தா மட்டும்தான் நீதியோடு இருக்கும். அப்ப இந்த கர்ம வழியில நம்மள உலக நீதியோடு இல்லைனாக்க பகவான் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னாக்க கல்கி அவதாரம் எடுத்து உங்களெல்லாம் அழிச்சிருவாங்க. ஆமா, இந்த கொரோனா வைரஸ் வந்தாலும் யாரும் அழிய போறது இல்லை, ஏதோ கொஞ்சம் அழியும் அவ்வளவுதான். கொரோனா வைரஸ்னால கொஞ்சம் தான் அழியும். அப்ப மொத்த பேரும் எப்படி அழிகிற சாமின்னு கேட்டீங்கன்னாக்கா பெருமாள் குதிரை மேல எந்த அவதாரத்திலும் பெருமாள் வந்து ஆயுதம் எடுத்துன்னு வரல, சங்கு சக்கரத்தோட தான் வந்தார். அப்ப பெருமாள் வந்து இந்த கல்கி அவதாரத்துல வந்து முனீஸ்வர சுவாமி என்ன வச்சுருக்குவாருன்னா ஒரு கையில கத்தியும் ஒரு கையில கேடயமும் இருப்பான். இட்லி மூடி மாதிரி பாத்துக்கிட்டீங்களா, இந்த சுவாமி கையில வைக்கல தொடர்ந்து கையில வச்சுக்கிறாங்க. முனீஸ்வர சுவாமி கையில கேடயம் இருக்கும். அந்த கேடயமும் இந்த போர்வாலும் பெருமாள் அவதாரம் எடுத்திருக்காரு. முனீஸ்வர சுவாமி கையில இருக்கிற ஆயுதம் பெருமாள் கையில இந்த கல்கி அவதாரத்துல வெள்ள குதிரை மேல அவரு அவதரிச்சிருக்கிறார். அப்படி அந்த அவதரிக்கிற பொழுது இந்த கலியுகம் அழிஞ்சிடும். அப்ப அழியும் நகை எப்படி அழியுங்கன்னாக்க சப்த சமுத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நீர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீரால அழியும். வேற ஏதாவது அழியாது இந்த பிரபஞ்சம். இது அழியதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. 1000 வருடங்கள் லட்ச நாட்கள் இருக்கு. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அதனால இறைவன் எங்க இருக்கிறான்னா ஆகாய மார்க்கமா இருக்கிறான். அப்ப அந்த இறைவன் வந்து எப்படி வருவாருனாக்கா இந்த வேத மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு நாம் செய்யற இந்த பூஜா விதிகளுக்கு கட்டுப்பட்டு அந்த இறைவன் வந்து ஆகாய மார்க்கமா இருக்கக்கூடிய இறைவன் வந்து இந்த யஜ்னத்துல வந்து சமர்ப்பணம் அடைவார். அப்ப அந்த யஜ்னத்துல இருக்கிற இறைவன் வந்து இந்த நெருப்புல இருக்கிறார் பாரு அந்த கடவுள். அந்த நெருப்புல இருந்து இந்த ஜலாரூபமாக இருக்கக்கூடிய கலசத்துல போய் ஆவாகனம் ஆவாராம். எங்க இருக்கிற இறைவன் எங்க இருந்து வருவாரு? அப்ப இறைவனை கலசத்துல சேர்க்கிறோம். இதுக்குதான் கலச பூஜை. அப்ப ரிஷிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க சில வழிபாடு எல்லாம் கிடையாது.